உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புவனேஸ்வரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு புவனேஸ்வரி? இத்தனை வருஷமா போராடிட்டு இப்போ திடீர்னு எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போற. ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? இது இன்னைக்கு ஏற்பட்ட மனமாற்றம் இல்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே எனக்குள்ள நிறைய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய பழைய கோவம்லாம் போய் என் மனசு பாதி சாந்தமாயிடுச்சு. என் வாழ்க்கையில தோத்து போனதுல எல்லாருக்கும் பிடிக்காதவள ஆயிட்டனே தவிர நான் ஒன்னும் வில்லிலாம் இல்லைங்க. என் மனசுக்கு பிடிச்ச உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் போராடினேன், தோத்தும் போனேன். அதை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. இதுக்கு மேல போராடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எதுவுமே வேண்டான்னு பின்வாங்கிட்டேன். என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா வாழணும் இல்லையா? கேட்கவே சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் வருத்தமாவும் இருக்கு புவனேஸ்வரி. மனுஷங்க சமம்ங்கிற மாதிரி மனசும் சமம் தானே. எல்லாரும் சந்தோஷமா இருந்துட முடியாதுல்ல. அப்புறம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். பணத்துல ஏற்றத்தாழ்வு மாதிரி மனசுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்க, உனக்காக நான் என்ன செய்யணும்? இந்த முதல் மரியாதை, கோவில் பரிவட்டம் எல்லாத்தையும் நீயே வேணும்னாலும் எடுத்துக்கோ. இத நான் உனக்கு விட்டு தரேன். வேணும்னு ஆசைப்பட்டு போய் எதுவுமே கிடைக்கல. இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அது எனக்கு வேண்டாம் தான். அப்போ உனக்கு வேற என்னதான் வேணும்? என்ன வேணும்னாலும் கேளு, என்னால தர முடிஞ்சா நான் அதை நிச்சயமா தரேன். சொல்லு, என்ன வேணும்? இனி நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கேன். நீ எதையாவது வாங்கிக்கிட்டாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லனா அதுவே எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா மாறிடும். சரி ரகுராம், நீ கேட்டு என்னால மறுக்க முடியாதா? நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்கிறேன். அப்ப நீ எனக்கு கொடு. ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் கிளம்புறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.